இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. யோவான் 7:19 மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த இன்னொரு போராட்டம், அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் அனுபவித்த ஒரு போராட்டம், அவருடைய உயிருக்கான ஒரு ஆபத்து அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. அவர் பிறந்த பொழுது சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவிடம் போய் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி. அது முதல் அவருக்கு போராட்டம். அந்த ஏரோது அவரை கொலை செய்ய தேடினான். சொப்பனத்திலே ஆண்டவர் சாஸ்திரிகளுக்கு கற்பித்து சாஸ்திரிகள் விலகி போனார்கள் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவின் பெற்றோரும் அவரை அந்த இடத்திலிருந்து நாசரேத்துக்கு கொண்டு போய் அங்கே அவர் வளர்க்கப்பட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் ஊழியத்திற்கு வந்த பிறகும் அவருக்கு அந்த போராட்டம் இருந்து கொண்டே தான் இருந்தது. மார்க் 12 நான் வாசிக்கிறோம், மத்தேயு 12 நான் பார்க்கிறோம். அவர் ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனிதனை ஓய்வு நாளிலே அவர் சொஸ்தமாக்குகிறார். ஓய்வு நாளிலே அவர் சொஸ்தமாக்குவாரோ என்று சொல்லி அவர் மேல் நோக்கமா இருந்தார்கள். அவர் அந்த மனிதனை எழுப்பி ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குவது நியாயமா, ஒருவனை சுகமாக்குவது நியாயமா என்று கேட்டார். அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவனை அவர் கூப்பிட்டு உன் கையை நீட்டு என்று சொன்னார். அவன் நீட்டின உடனே அவன் கை மரக்கையை போல் ஆயிற்று. அதை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் அதற்காக சந்தோஷப்படவில்லை. வாழ்க்கை முழுதும் கஷ்டப்பட்ட ஒருவன் சுகம் அடைந்தானே என்று சந்தோஷப்படவில்லை. மாறாக அவரை எப்படி கொலை செய்யலாம் என்று தேடினார்கள். அதே போல அவர் தேவாலயத்திலே போய் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது, நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி புறா விற்கிறவர்களின் ஆசனங்களை கவிழ்த்து அவர்களை துரத்தினார். அதை கேட்டு வேத பாரகரும் பரிசேயரும் அவரை கொலை செய்ய தேடினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜனங்களிடம் கேட்டார், நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்று சொல்லி. ஒரு வசனம் யோவான் 7 முதல் வசனம் சொல்லுகிறது, அவர் யூதர்கள் அவரை கொலை செய்ய தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார் என்று சொல்லி. ஒரு தடவை ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, ஆபிரகாமை கண்டாயோ என்று அவர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். இயேசு அதற்கு பதில், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அதை கேட்ட உடனே அவர் மேல் எரிகிறதற்கு கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொன்னார், லாசரு நித்திரையா இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்லி. உடனே தோமா ஆண்டவரிடம் கேட்டார், ஆண்டவரே, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, நீர் மறுபடியும் அவ்விடத்திற்கு போகலாமா என்று சொல்லி. ஒரு தடவை அவரை கொல்லும்படி உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் கீழே தள்ளிவிட முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இயேசுவோ அவர்கள் நடுவே கடந்து போய்விட்டார். ஆண்டுடைய வாழ்க்கைக்கு, அவருடைய உயிருக்கு ஒரு போராட்டம் அவருடைய வாழ்க்கை முழுதும் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு தடவை பரிசேயரும் வேத பாரகரும் அவரை பிடித்து கொண்டு வரும்படி சேவகரை அனுப்பினார்கள். அது யூதர்களுடைய பண்டிகை நாட்கள். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து பண்டிகையிலே வந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் சொன்ன ஒரு காரியம், உங்களில் தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன், அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். இந்த சேவகர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆண்டுடைய வார்த்தை அவ்வளவு இன்பமாக இருந்தது. கிருபையுள்ள வார்த்தைகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகள் அவர்களை கவர்ந்தது. அவரை பிடிக்காமலே திரும்பி போய் விட்டார்கள்.
அவர்களை அனுப்பின அந்த வேத பாரகரும் பரிசேயரும் கேட்டார்கள், நீங்கள் ஏன் அவரை பிடித்து கொண்டு வரவில்லை என்று சொல்லி. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அவர் பேசுகிறது போல ஒருவரும் ஒரு காலும் பேசினதில்லை என்று. வார்த்தையான அவர் பேசும் பொழுது அவருடைய வார்த்தை அவ்வளவு இன்பமாக இருந்தது. கிறிஸ்துவை கொல்ல அவர்கள் வகை தேடிக்கொண்டே இருந்தார்கள். அவர் கலிலேயாவிலே அதன் நிமித்தம் சஞ்சரிக்காமல் எப்ராயிம் வனாந்தரத்திலே தங்கினார் என்று ஒரு இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய உயிருக்கான ஒரு போராட்டம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஒரு தடவை அவரிடம் வந்து சொன்னார்கள், ஏரோது உம்மை கொலை செய்ய தேடுகிறான், ஆகவே நீர் வேறு இடத்திற்கு போய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொன்னார். இன்றைக்கும் நாளைக்கும் எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் இன்றைக்கும் நாளைக்கும் நான் நடமாட வேண்டும். 2 நாட்கள் எனக்கு இங்கே ஊழியங்கள் இருக்கிறது. எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்படுவதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே போராடின போராட்டங்களில் ஒன்று உயிருக்கான ஒரு போராட்டம். இதை கேட்கிற நீங்களும் கூட உயிருக்கு பயந்து மற்றவர்களுடைய பயமுறுத்தலினால் அச்சுறுத்தலினால் இந்த உயிர் போய்விட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து இதை கேட்கிறீர்களானால் உங்கள் பாடுகளை எல்லாம் அவர் பட்டு முடித்து விட்டார். ஒரு வியாதி உங்களை பயமுறுத்துகிறது, இல்லை மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களை பயமுறுத்துகிறது, ஏதோ ஒன்று இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு நரகமாக்கி கொண்டிருக்கிறது. நான் வாழ்வதை விட மரித்து போனால் நலமா இருக்கும் என்று நினைக்கிறீர்கள். இல்லை, இந்த வாழ்க்கை எனக்கு அவ்வளவு கசப்பாக இருக்கிறது, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது என்று சொல்லி இந்த வாழ்க்கையின் மேல் வெறுப்போடு நீங்கள் இதை கவனித்து கொண்டிருக்கிறீர்களானால் உங்களுக்கு தான் இந்த நாளின் செய்தி. கர்த்தர் உங்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் நாள் வரைக்கும் ஒருவரும் உங்களை தொட முடியாது. ஏனென்றால் ஒரு வியாதியும் உங்கள் உயிரை எடுத்து போட முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறீர்கள் அல்லவா, வானத்திலே பறக்கிற குருவிகளை பார்க்கிறீர்கள் அல்லவா, உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க முடியாது, எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் நான் நடமாட வேண்டும். இந்த உலகத்திலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நாள் முடிவு வரைக்கும் நான் அவருக்காக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நான் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. அதை யாரும் தொட முடியாது என்று விசுவாச அறிக்கை பண்ணி பாருங்கள். கர்த்தரிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவர் உங்களை பாதுகாப்பார். அந்த வியாதி உங்களை கொன்று போடுவதில்லை. அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டதினால் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே அவர் மேல் விழுந்திருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். வியாதியோடு இதை கேட்கிற நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள் அந்த வசனத்தை. என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன் என்று சொல்லி பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் வியாதியோடு இதை கவனிக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உயிருக்கு பயந்து போராடுகிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுப்பா, உம்முடைய பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும். எல்லா வியாதியும் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக. அது எவ்வளவு கொடிய வியாதியானாலும், மருத்துவர்கள் இவ்வளவு நாட்கள் தான் என்று சொல்லி இருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி சுகமடைவதாக. கர்த்தாவே, மரண பயத்தை உங்களுடைய பிள்ளைகளை விட்டு எடுத்து போனோம்ப்பா. உயிருக்காக போராடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். அந்த வியாதி இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. எல்லா பயங்களும் நீங்கி போவதாக. கர்த்தாவே, அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி உங்களுடைய ரட்சிப்பை காண்பியும். ஏசப்பா, காண்பியும். உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
மகிமை